ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோவோட பார்ட் 2 வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி இந்த இமேஜை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ உங்ககிட்ட பிக்சார்ட் ஆப் இல்லைனா என்னோட டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எடிட்டிவ் ஃபோட்டோன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பிஎன்ஜின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கிராப்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து ஃப்ரேம் சைஸ் வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஃப்ரேம் வந்து இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. அகைன் வந்து இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட் எ ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டர்லலாம் வச்சுருக்கீங்களோ, ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆடுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோ வந்துடும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் இந்த பேக்ரவுண்ட் உங்களுடைய ஃபோட்டோவுக்கு மேலே இருந்ததுன்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ மேலே வச்சுட்டு இந்த பேக்ரவுண்டை கீழே வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுடைய ஃபோட்டோவில் வந்து அந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னரில் வச்சுருங்க. ஸோ இந்த கார்னரில் வச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து இன்டர்நெட் தேவை. சப்போஸ் உங்ககிட்ட இன்டர்நெட் இல்லாத பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது இருக்கு இல்லையா, இந்த கட் அவுட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் போயிட்டு பர்சனை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்ட பிறகு அகைன் வந்து இந்த ஃபோட்டோமே வந்து லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்த என்ன டைப் பண்ணுறீங்கன்னா இங்கே ஸ்பாட்டிஃபை மியூசிக் பிளேயிங்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் எக்கச்சக்கமாக வரும். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு எது எனக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மியூசிக் பிளேயிங் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இமேஜை வந்து அந்த பர்சனுக்கு பின்னாடி போகணும். ஸோ அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி பர்சனுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் பர்சனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் உங்களுக்கு அந்த ஷேடோ வந்து எந்த சைடு வரணும்னு இருக்குதோ ஸோ அதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஹரிசாண்டல் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும். சப்போஸ் எனக்கு வந்து பின்னாடி இந்த மாதிரி தான் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வெர்டிகலாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஹரிசாண்டலா இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் எ ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து எந்த சாங் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சாங்கோட ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஸ்கொயர் டைப்பில் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃபேஸில் தெரியிற மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அகைன் வந்து இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அகைன் நான் 2 ஃபோட்டோவாக வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ டெலிட் பண்ணிட்டு அகைன் இப்போ வந்து நான் இந்த ஃபோட்டோ கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுட்டு அகைன் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்ட பிறகு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து இன்னுமே வந்து கரெக்டாக வந்து நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அகைன் வந்து இங்கே சர்ச் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு இப்போ வந்து ஏஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள்.
சாரி கைஸ். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்டது வரும். ஸோ இதில் உங்களுக்கு எதுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த கார்னரில் வச்சிடறேன், ஓகேவா? ஸோ இந்த கார்னரில் வச்சதுக்கப்புறம் அகைன் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஸோ கரெக்டாக இந்த கார்னரில் வச்சிருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அகைன் ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிடிச்சதுன்னா ஸோ அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னர்லேயோ இல்லை எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அகைன் வந்து இப்போ இந்த இமேஜ் வந்து இந்த மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோவை டெம்ப்ளேட் இமேஜை மறைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கார்னரில் வச்சுருங்க. ஸோ இதே போலவே ஒவ்வொன்றா அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த எலிமெண்ட் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுதோ ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து நீங்கள் எந்த சாங் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கலர் ஆப்ஷன் இருக்கும். கலர் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுட்டு அகைன் கொஞ்சம் சின்னதாக்கிக்கோங்க. ஆக்கிட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஓகேவா? கரெக்டாக இந்த இடத்த வச்சுட்டு அகைன் இந்த லிரிக்ஸ் லேயருமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுருங்க. சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி போகிற போல் வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க.